குறிப்பேடு இரண்டாம் நூல் முன்னுரை. இரண்டாம் குறிப்பேடு என்னும் இந்நூல் முதலாம் குறிப்பேட்டின் தொடர்ச்சியாகும். இதன் முதற் பகுதி சாலமோனது ஆட்சியின் தொடக்கம் முதல் அவரது இறப்பு வரையிலான நிகழ்ச்சிகளை விரித்துரைக்கிறது. இரண்டாம் பகுதி அரசர் சாலமோனின் மகனும் அவருக்கு பின் வந்தவனுமான ரெகொபெயாமுவுக்கு எதிராக யெரொபெயாமின் தலைமையில் வடநாட்டு குலங்கள் கிளர்ந்தெழுந்ததை விளக்குகிறது. மூன்றாம் பகுதி எருசலேம் வீழ்ச்சியுற்ற கிமு 586 வரையிலான தென்னாட்டு குலங்கள் பற்றிய வரலாற்றை கொண்டுள்ளது. குறிப்பேடு இரண்டாம் நூல் அதிகாரம் 1. சாலமோன் ஞானத்திற்காக மன்றாடுதல். தாவீதின் மகன் சாலமோன் தம் ஆட்சியை உறுதியாக நிலைநாட்டினார். அவருடைய கடவுளாகிய ஆண்டவர் அவரோடு இருந்து அவரை மேன்மை மிக்கவர் ஆக்கினார். சாலமோன் இஸ்ரேலர் அனைவரையும், அதாவது ஆயிரத்தவர், நூற்றுவர் தலைவர்கள், நடுவர்கள், இஸ்ரேலரின் தலைவர்கள், குடும்பத் தலைவர்கள் ஆகிய அனைவரையும் வரவழைத்து பேசினார். சாலமோனும் அவரோடு இருந்த சபையார் அனைவரும் கிபெயோனிலிருந்த தொழுகை மேட்டுக்கு சென்றனர். ஏனெனில் ஆண்டவரின் அடியார் மோசே பாலை நிலத்தில் செய்த கடவுளின் சந்திப்பு கூடாரம் அங்கே இருந்தது. இதற்கு முன் தாவீது கடவுளின் பேழையை கிரியத்து எயாரிமிலிருந்து எருசலேமுக்கு கொண்டு வந்து அங்கே ஏற்கனவே தாம் அதற்கென அமைத்திருந்த கூடாரத்தில் வைத்திருந்தார். ஆனால் கூரின் பேரனும் ஊரியின் மகனுமான பெத்சலேல் செய்த வெண்கல பலிபீடம் கிபெயோனில் ஆண்டவரின் திரு உறைவிடத்திற்கு முன் இருந்தது. சாலமோனும் சபையாரும் அங்கே வழிபாடு நடத்த சென்றனர். சாலமோன் சந்திப்பு கூடாரத்திற்கு முன்பாக ஆண்டவர் திருமுன் அமைந்திருந்த வெண்கல பலிபீடத்திற்கு ஏறி சென்று அதன் மேல் 1000 எரிபலிகளை செலுத்தினார். அன்று இரவு கடவுள் சாலமோனுக்கு தோன்றி, உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்று கூறினார். அதற்கு சாலமோன் கடவுளை நோக்கி, என் தந்தை தாவீதுக்கு நீர் மிகுந்த பேரன்பு காட்டினீர். அவருக்கு பின் நீர் என்னை அரியணையில் அமர்த்தி இருக்கிறீர். கடவுளாகிய ஆண்டவரே, என் தந்தை தாவீதுக்கு நீர் அளித்த வாக்குறுதியை இப்பொழுது நிறைவேற்றுமாறு வேண்டுகிறேன். ஏனெனில் நிலத்தின் மணல் போன்ற எண்ணற்ற மக்களுக்கு நீர் என்னை அரசனாக்கினீர். எனவே நான் இம்மக்களை நன்கு அரசாள்வதற்கு வேண்டிய ஞானத்தையும் அறிவையும் எனக்கு அளித்தருளும். ஏனெனில் கணக்கற்ற மக்களுக்கு நீதி வழங்க யாரால் முடியும் என்றார். கடவுள் சாலமோனை நோக்கி, செல்வத்தையோ சொத்தையோ புகழையோ உன்னை வெறுப்பவர்களின் உயிரையோ உனக்கு நீடிய ஆயுளையோ நீ கேட்கவில்லை. மாறாக அரசாளும்படி உன்னிடம் நான் ஒப்படைத்த மக்களுக்கு நீதி வழங்க தேவையான ஞானத்தையும் அறிவையும் நீ உள்ளார்ந்த விருப்பத்தோடு கேட்டிருக்கிறாய். எனவே நான் உனக்கு ஞானத்தையும் அறிவையும் வழங்குகிறேன். அத்துடன் உனக்கு முன் இருந்த அரசர்கள் பெறாத அளவுக்கும் உனக்கு பின்வரும் அரசர்கள் பெறவியலாத அளவுக்கும் செல்வத்தையும் சொத்தையும் புகழையும் நான் உனக்கு தருவேன் என்றார். சாலமோனின் ஆற்றலும் செல்வமும். பிறகு சாலமோன் கிபெயோனில் இருந்த தொழுகை மேட்டிலிருந்தும் சந்திப்பு கூடாரத்திலிருந்தும் புறப்பட்டு எருசலேமுக்கு திரும்பி வந்து தொடர்ந்து இஸ்ரேலை ஆட்சி செய்தார். சாலமோன் தேர் படையையும் குதிரை படையையும் அமைத்தார். அவருக்கு 1400 தேர்கள் இருந்தன. 12000 குதிரை வீரர்களும் இருந்தார்கள். அவர்களை தேர்ப்படை நகர்களிலும் அரசராகிய தம்மோடு எருசலேமிலும் நிறுத்தி வைத்தார். வெள்ளியும் பொன்னும் கற்களை போன்றும் கேதுரு மரங்கள் சமவெளி பகுதிகளில் வளரும் அத்தி மரங்களைப் போன்றும் எருசலேமில் ஏராளமாக கிடைக்கும்படி அரசர் செய்தார். சாலமோனின் குதிரைகள் எகிப்திலிருந்தும் கேவேயிலிருந்தும் வந்தவை. அரச வணிகர்கள் சிலிசியாவிலிருந்து குறிப்பிட்ட விலைக்கு அவற்றை வாங்கி வந்தார்கள். அவர்கள் தேர் ஒன்றுக்கு
600 சேக்கேல் வெள்ளி எனவும், குதிரை ஒன்றிற்கு 150 சேக்கேல் வெள்ளி எனவும் எகிப்திலிருந்து விலைக்கு வாங்கினார்கள். அவை அவர்கள் வழியாகவே இத்திய மன்னர், சிரிய மன்னர் அனைவரையும் சென்றடைந்தன. குறிப்பேடு 2ஆம் நூல், அதிகாரம் 2. கோவில் கட்டுவதற்கான முன்னேற்பாடுகள். சாலமோன் ஆண்டவரின் திருப்பெயருக்கென ஒரு கோவிலையும் தமக்கென ஓர் அரச மாளிகையையும் கட்டியெழுப்ப முடிவு செய்தார். சுமை சுமப்பதற்கு 70,000 பேரையும், மலைகளில் கற்களை வெட்டுவதற்கு 80,000 பேரையும், அவர்களை கண்காணிக்க 3,600 பேரையும் அவர் நியமித்தார். தீரின் மன்னரான ஈராமிடம் சாலமோன் தூதனுப்பி, என் தந்தை தாவீது வாழ்வதற்கென தமக்கு ஓர் மாளிகை கட்ட நீர் அவருக்கு கேதுரு மரங்களை அனுப்பி வைத்தீரே. அவருக்கு செய்தது போலவே எனக்கும் செய்தருளும். என் கடவுளாகிய ஆண்டவரின் பெயருக்கென நான் ஒரு கோவில் கட்டி அவருக்கு அர்ப்பணிக்கவிருக்கிறேன். இஸ்ரேலுக்கு கொடுக்கப்பட்ட என்றுமுள்ள நியமத்திற்கு ஏற்ப ஆண்டவரது திருமுன் நறுமண தூபம் காட்டுவதற்காகவும், திருமுன்னிலை அப்பங்களை எந்நாளும் வைப்பதற்காகவும், காலையிலும் மாலையிலும், ஓய்வு நாள்களிலும், அமாவாசை நாள்களிலும், எம் கடவுளாகிய ஆண்டவரின் திருவிழாக்களிலும் எரிபலி செலுத்துவதற்காகவும் அதை அவரது பெயருக்கு அர்ப்பணிக்கவிருக்கிறேன். எம் கடவுள் எல்லா தெய்வங்களையும் விட மிக பெரியவர். எனவே நான் கட்டப்போகிற கோவிலும் மிக பெரியதாயிருக்கும். விண்ணும் விண்விரிவும் அவரை கொல்ல இயலாதிருக்க அவருக்கேற்ற ஒரு கோவில் கட்ட யாரால் முடியும்? அவரது திருமுன் தூபம் காட்டுவதற்கு அன்றி அவருக்கென ஒரு கோவில் எழுப்ப நான் யார்? ஆகவே திறமைமிக்க ஒரு கலைஞனை என்னிடம் அனுப்பும். அவன் பொன், வெள்ளி, வெண்கலம், இரும்பு ஆகியவற்றிலும், ஊதா, கருஞ்சிவப்பு, நீல நூல் வேலைப்பாட்டிலும், சிற்பம் செதுக்குவதிலும் தேர்ந்தவனாக இருக்க வேண்டும். என் தந்தை தாவீதால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களும் என்னோடு யூதாவிலும் எருசலேமிலும் இருக்கிறவர்களுமான கலைஞர்களோடு சேர்ந்து அவன் வேலை செய்ய வேண்டும். மேலும் லெபனோனிலிருந்து கேதுரு மரங்கள், தேவதாரு மரங்கள், வாசனை மரங்கள் ஆகியவற்றை நீர் எனக்கு அனுப்பி வையும். ஏனெனில் உம் பணியாளர்கள் லெபனோனின் மரங்களை வெட்டுவதில் திறமை மிக்கவர்கள் என நான் அறிவேன். என் பணியாளர்களும் அவர்களோடு சேர்ந்து உழைப்பார்கள். அவர்கள் எனக்கு ஏராளமான மரங்களை தயார் செய்ய வேண்டும். ஏனெனில் மிகவும் பெரிய சிறந்த கோவில் ஒன்றை நான் கட்டவிருக்கிறேன். மரங்களை வெட்டும் உம் பணியாளர்களுக்கு 20,000 மரக்கால் அரைத்த கோதுமையும், 20,000 மரக்கால் வார்கோதுமையையும், 20,000 குடம் திராட்சை ரசமும், 20,000 குடம் ஒலிவ எண்ணெயும் நான் கொடுப்பேன் என்று சொல்ல சொன்னார். அதற்கு தீரின் மன்னர் ஈராம் சாலமோனுக்கு மடல் எழுதி அனுப்பி, ஆண்டவர் தம் மக்களுக்கு அன்பு காட்டுகிறார். அதனால் உம்மை அவர்களின் அரசராக நியமித்திருக்கிறார். விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்த இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் வாழ்த்த பெறுவாராக. அவரே ஆண்டவராகிய தமக்கு ஓர் இல்லத்தையும் அரசராகிய உமக்கு ஓர் அரண்மனையையும் கட்டுவதற்கு விவேகமும் அறிவாற்றலும் உடைய ஞானியாம் உம்மை தாவீது அரசருக்கு மகனாக தந்தருளினார். எனவே அறிவும் திறமையும் படைத்த ஊராம் அபி என்பவனை நான் உம்மிடம் அனுப்புகிறேன். தான் குலத்தை சார்ந்த ஒரு பெண்ணின் மகன் அவன். அவனுடைய தந்தை தீர் நாட்டை சார்ந்தவன். அவன் பொன், வெள்ளி, வெண்கலம், இரும்பு, கருங்கல், மரம் ஆகியவற்றிலும், ஊதா, நீலம், கருஞ்சிவப்பு நூல்கள், மெல்லிய சணல் வகைகள் ஆகியவற்றிலும் வேலை செய்யும் திறன்மிக்கவன். எல்லா வகையான சிற்ப வேலைகளையும் அறிந்தவன். அவனது வேலைக்கு தேவையானவற்றை எல்லாம் அவனே உய்த்துணரும் ஆற்றல் படைத்தவன். உம் கலைஞர்களோடும் உம் தந்தையும் என் தலைவருமான தாவீதின் கலைஞர்களோடும் இணைந்து வேலை செய்யக்கூடியவன். எனவே என் தலைவரே, நீர் வாக்களித்தபடி கோதுமை, வார்கோதுமை,
ஒலிவ எண்ணெய், திராட்சை ரசம் ஆகியவற்றை உம் பணியாளர்களுக்கு அனுப்பும். நாங்கள் உமக்கு தேவையான மரங்களை எல்லாம் லெபனோனில் வெட்டி அவற்றை தெப்பங்களாக கட்டி கடல் வழியாக யோப்பா வரை கொண்டு வருவோம். அங்கிருந்து அவற்றை எருசலேமுக்கு நீர் கொண்டு செல்லலாம் என்று தெரிவித்தார். பிறகு சாலமோன் தம் தந்தை தாவீது கணக்கிட்டதை போன்று இஸ்ரேல் நாட்டில் வாழ்ந்து வந்த அந்நியரை கணக்கிட்டார். அவர்களது எண்ணிக்கை 1,53,600. அவர்களுள் 76,000 பேரை சுமை சுமக்கவும், 86,000 பேரை மலையில் கல்வெட்டவும், 3,600 பேரை மக்களின் வேலையை மேற்பார்வையிடவும் அவர் அமர்த்தினார். குறிப்பேடு 2ஆம் நூல், அதிகாரம் 3. சாலமோன் திருக்கோவிலை கட்டுதல். பின்பு சாலமோன் எருசலேமில் அவர் தந்தை தாவீதுக்கு ஆண்டவர் தோன்றிய மோரியா மலை மேல் எபூசியராகிய ஓர்னானின் களத்தில் ஆண்டவருக்கு கோவில் எழுப்பத் தொடங்கினார். அந்த இடத்தை தாவீது ஏற்கனவே தயார் செய்திருந்தார். தம் ஆட்சியின் 4ஆம் ஆண்டு 2ஆம் மாதம் 2ஆம் நாள் சாலமோன் வேலை தொடங்கினார். கடவுளின் இல்லத்தை கட்டுமாறு சாலமோன் இட்ட அடித்தளம் முற்கால அளவின்படி 60 முழ நீளமும் 20 முழ அகலமும் கொண்டதாயிருந்தது. முகப்பில் இருந்த மண்டபம் கோவிலின் அகலத்தை போல் 20 முழ நீளமும் 120 முழ உயரமும் கொண்டதாய் இருந்தது. சாலமோன் அதன் உட்புறத்தை பசும்பொன் தகட்டால் வேய்ந்தார். கோவிலின் மைய பகுதியை தேவதாரு மரப்பலகைகளால் மூடி இவற்றையும் பசும்பொன் தகட்டால் வேய்ந்தார். அதன் மேல் பேரீச்சை மரம், சங்கிலி ஆகியவற்றின் வேலைப்பாடுகள் பதிக்கப்பெற்றன. கோவில் தளத்தை விலை உயர்ந்த கற்களால் அழகுபடுத்தினார். பருவாய்மினின்று கொண்டு வரப்பெற்ற பொன்னே பயன்படுத்தப்பட்டது. கோவிலின் உத்திரங்கள், நிலைகள், சுவர்கள், கதவுகள் ஆகியவற்றை பொன் தகடுகளால் மூடினார். சுவர்களில் கெருபுகளை பதித்தார். பிறகு கோவிலின் திருத்தூயகத்தை கட்டினார். அதன் நீளம் கோவிலின் அகலத்தை போல் 20 முழம், அதன் அகலமும் 20 முழம். அதை ஏறத்தாழ 24 டன் நிறையுள்ள பொன் தகடுகளால் மூடினார். ஆணிகள் 570 கிராம் நிறையுடைய பொன்னால் ஆனவை. மேல் அறைகளையும் அவர் பொன்னால் மூடினார். திருத்தூயகத்தில் 2 கெருபுகளின் உருவங்களை செய்து வைத்து அவற்றை பொன் தகட்டால் வேய்ந்தார். அவற்றின் இறக்கைகளின் மொத்த நீளம் 20 முழம், அதாவது ஓர் இறக்கையின் நீளம் 5 முழம். அது கோவிலின் சுவரை தொட்டு கொண்டிருந்தது. அதன் மறு இறக்கையின் நீளமும் 5 முழமே. அது மற்ற கெருபின் இறக்கையை தொட்டு கொண்டிருந்தது. அவ்வாறே 2வது கெருபின் அளவும், அதாவது ஓர் இறக்கையின் நீளம் 5 முழம். அவ்விறக்கை கோவிலின் சுவரை தொட்டு கொண்டிருந்தது. அதன் மறு இறக்கையும் 5 முழமே. அது மற்ற கெருபின் இறக்கையை தொட்டு கொண்டிருந்தது. இவ்வாறு அகன்று விரிந்திருந்த அந்த கெருபுகளையுடைய இறக்கைகளின் மொத்த நீளம் 20 முழம். அவை தம் கால்களை ஊன்றி நின்று கொண்டிருந்தன. அவை கோவிலின் மைய பகுதியை நோக்கிய வண்ணமாய் இருந்தன. நீலம், ஊதா, கருஞ்சிவப்பு நூல்களினாலும் மெல்லிய சணல் நூலினாலும் ஒரு திரையை சாலமோன் நெய்ய செய்தார். அதில் கெருபுகளின் உருவங்கள் பின்ன பெற்றிருந்தன. கோவிலுக்கு முன்பாக 35 முழம் உயரமான 2 தூண்களை செய்தார். அவற்றின் உச்சியில் இருந்த போதிகைகளின் உயரம் 5 முழம். கழுத்தாணி போன்ற சங்கிலிகளை செய்து தூண்களின் போதிகைகளின் மேல் பொருத்தி வைத்தார். மேலும் 100 மாதுளம்பழ வடிவங்களை செய்து அவற்றை சங்கிலிகளில் தொங்கவிட்டார். அந்த தூண்களை கோவில் முன்பாக வலப்பக்கத்திலும் இடப்பக்கத்திலுமாக நாட்டினார். வலப்பக்கத் தூணுக்கு யாக்கீன் என்றும் இடப்பக்கத் தூணுக்கு போவாசு என்றும் பெயரிட்டார். குறிப்பேடு
இரண்டாம் நூல் அதிகாரம் 4. திருக்கோவிலுக்கான பொருள்கள். மேலும் சாலமோன் ஒரு வெண்கல பலிபீடத்தை செய்தார். அதன் நீளம் 20 முழம், அகலம் 20 முழம், உயரம் 10 முழம். வட்ட வடிவமான வார்ப்பு கடலையும் அவர் அமைத்தார். அதன் விட்டம் 10 முழம், உயரம் 5 முழம், சுற்றளவு 30 முழம். அதன் அடியில் சுற்றிலும் காலை வடிவங்கள் இருந்தன. 10 முழ அகலத்தில் அவை 2 வரிசைகளாக வைக்கப்பட்டிருந்தன. அவை தொட்டியோடு சேர்த்து வார்க்கப்பட்டிருந்தன. அவ்வார்ப்பு கடல் 12 காளைகளின் மேல் அமைக்கப்பட்டிருந்தது. அவற்றுள் 3 வடக்கையும், 3 மேற்கையும், 3 தெற்கையும், 3 கிழக்கையும் நோக்கிய வண்ணமாய் இருந்தன. காளைகளின் பின்பக்கம் உட்புறமாய் இருந்தது. வார்ப்பு கடலின் கணம் 4 விரற்கட்டை. அதன் விளிம்பு கிணத்தின் விளிம்பை போன்றும் மலர்ந்த லீலியை போன்றும் இருந்தது. அது 3000 குடம் தண்ணீர் பிடிக்கும். கழுவுவதற்கு 10 கொப்புரைகளை செய்து 5 வலப்பக்கத்திலும் 5 இடப்பக்கத்திலும் அவர் வைத்தார். எரிபலிக்கான அனைத்தும் அவற்றில் கழுவப்பட்டன. குருக்கள் தங்களை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்காக வார்ப்பு கடல் பயன்படுத்தப்பட்டது. மேலும் அவர் 10 பொன் விளக்கு தண்டுகளை அவற்றுக்கு உரிய நியமத்தின்படி செய்து 5 வலப்புறமும் 5 இடப்புறமுமாக கோவிலில் வைத்தார். 10 மேசைகளை செய்து 5 வலப்புறமும் 5 இடப்புறமுமாக கோவிலில் வைத்தார். 100 பொற்கிண்ணங்களையும் செய்தார். குருக்களின் முற்றத்தையும் பெரிய முற்றத்தையும் அமைத்தார். முற்றங்களின் இடையே வாயில்களை அமைத்து அவற்றின் கதவுகளை வெண்கல தகட்டால் மூடினார். வார்ப்பு கடலை வலப்பக்கம் தென்கிழக்கே நிறுவினார். ஊராம் பாத்திரங்களையும் சாம்பல் அள்ளுக்கருவிகளையும் கிண்ணங்களையும் செய்தார். இவ்வாறு அரசர் சாலமோன் கட்டளையிட்டபடி கடவுளின் இல்லத்திற்கான வேலைகளை அவர் செய்து முடித்தார். அவையாவன: 2 தூண்கள், 2 தூண்களின் உச்சியில் கிண்ண வடிவம் கொண்ட 2 போதிகைகள், தூண்களின் உச்சியிலுள்ள அப்போதிகைகளை மூட 2 வலைப்பின்னல்கள், அவ்விரு வலைப்பின்னல்களுக்கான 400 மாதுளை வடிவங்கள். அவை ஒவ்வொன்றிலும் மாதுளை வடிவங்கள் 2 வரிசைகளில் வைக்கப்பட்டிருந்தன. வலைப்பின்னல்கள் தூண்களின் கிண்ண வடிவம் கொண்ட போதிகைகளை மூடியிருந்தன. மேலும் அவர் செய்தவை: கொப்பரைகள், அவற்றுக்கான தள்ளு வண்டிகள், வார்ப்பு கடல், அதன் கீழ் 12 காளைகள், பாத்திரங்கள், அள்ளுக்கருவிகள், முட்கரண்டிகள் மற்றும் துணைக்கலன்கள். ஊராம் அபி ஆண்டவரின் இல்லத்துக்கு வேண்டிய பாத்திரங்களை கலப்பற்ற வெண்கலத்தால் சாலமோனுக்கு செய்து கொடுத்தார். அரசர் சுக்கோத்துக்கும் செதராவுக்கும் இடையேயுள்ள யோர்தான் சமவெளி களிமண் பகுதியில் அவற்றை வார்ப்பித்தார். சாலமோன் செய்த கலன்கள் எல்லாம் கணக்கில் அடங்கா. அவற்றுக்கான வெண்கலத்தையும் நிறுத்துமாளாது. சாலமோன் கடவுளின் இல்லத்திற்கு வேண்டிய கலன்கள் எல்லாவற்றையும், பொற்பலிபீடத்தையும், திருமுன்னிலை மேசைகளையும், திரு தூயகத்திற்கு முன்பாக முறைப்படி வைக்க வேண்டிய விளக்கு தண்டுகளையும், ஏற்ற வேண்டிய விளக்குகளையும் பசும் பொன்னால் செய்தார். அதே போன்று மலர்களையும் விளக்குகளையும் அணைப்பான்களையும் பசும் பொன்னால் செய்தார். கத்திரிக்கோள்களையும் தீர்த்த செம்புகளையும் கரண்டிகளையும் தூப கலசங்களையும் பசும் பொன்னால் செய்தார். மேலும் கோவில் வாயில்களையும், அதாவது திருத்தூயக கதவுகளையும் தூய கதவுகளையும் தங்கத்தால் செய்தார். குறிப்பேடு 2ஆம் நூல் அதிகாரம் 4. திருக்கோவிலுக்கான பொருள்கள். மேலும் சாலமோன் ஒரு வெண்கல பலிபீடத்தை செய்தார். அதன் நீளம் 20 முழம், அகலம் 20 முழம், உயரம் 10 முழம். வட்ட வடிவமான வார்ப்பு கடலையும் அவர் அமைத்தார். அதன் விட்டம் 10 முழம், உயரம் 5 முழம், சுற்றளவு 30 முழம். அதன் அடியில்
சுற்றிலும் காலை வடிவங்கள் இருந்தன. 10 முழ அகலத்தில் அவை 2 வரிசைகளாக வைக்கப்பட்டிருந்தன. அவை தொட்டியோடு சேர்த்து வார்க்கப்பட்டிருந்தன. அவ்வார்ப்பு கடல் 12 காளைகளின் மேல் அமைக்கப்பட்டிருந்தது. அவற்றுள் 3 வடக்கையும் 3 மேற்கையும் 3 தெற்கையும் 3 கிழக்கையும் நோக்கிய வண்ணமாய் இருந்தன. காளைகளின் பின்பக்கம் உட்புறமாய் இருந்தது. வார்ப்பு கடலின் கணம் 4 விரற்கட்டை. அதன் விளிம்பு கிணத்தின் விளிம்பை போன்றும் மலர்ந்த லீலியை போன்றும் இருந்தது. அது 3000 குடம் தண்ணீர் பிடிக்கும். கழுவுவதற்கு 10 கொப்புரைகளை செய்து 5 வலப்பக்கத்திலும் 5 இடப்பக்கத்திலும் அவர் வைத்தார். எரிபலிக்கான அனைத்தும் அவற்றில் கழுவப்பட்டன. குருக்கள் தங்களை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்காக வார்ப்பு கடல் பயன்படுத்தப்பட்டது. மேலும் அவர் 10 பொன் விளக்கு தண்டுகளை அவற்றுக்கு உரிய நியமத்தின்படி செய்து 5 வலப்புறமும் 5 இடப்புறமுமாக கோவிலில் வைத்தார். 10 மேசைகளை செய்து 5 வலப்புறமும் 5 இடப்புறமுமாக கோவிலில் வைத்தார். 100 பொற்கிண்ணங்களையும் செய்தார். குருக்களின் முற்றத்தையும் பெரிய முற்றத்தையும் அமைத்தார். முற்றங்களின் இடையே வாயில்களை அமைத்து அவற்றின் கதவுகளை வெண்கல தகட்டால் மூடினார். வார்ப்பு கடலை வலப்பக்கம் தென்கிழக்கே நிறுவினார். ஊராம் பாத்திரங்களையும் சாம்பல் அள்ளுக்கருவிகளையும் கிண்ணங்களையும் செய்தார். இவ்வாறு அரசர் சாலமோன் கட்டளையிட்டபடி கடவுளின் இல்லத்திற்கான வேலைகளை அவர் செய்து முடித்தார். அவையாவன: 2 தூண்கள், 2 தூண்களின் உச்சியில் கிண்ண வடிவம் கொண்ட 2 போதிகைகள், தூண்களின் உச்சியிலுள்ள அப்போதிகைகளை மூட 2 வலைப்பின்னல்கள், அவ்விரு வலைப்பின்னல்களுக்கான 400 மாதுளை வடிவங்கள். அவை ஒவ்வொன்றிலும் மாதுளை வடிவங்கள் 2 வரிசைகளில் வைக்கப்பட்டிருந்தன. வலைப்பின்னல்கள் தூண்களின் கிண்ண வடிவம் கொண்ட போதிகைகளை மூடியிருந்தன. மேலும் அவர் செய்தவை: கொப்பரைகள், அவற்றுக்கான தள்ளுவண்டிகள், வார்ப்பு கடல், அதன் கீழ் 12 காளைகள், பாத்திரங்கள், அள்ளுக்கருவிகள், முட்கரண்டிகள் மற்றும் துணைக்கலன்கள். ஊராம் அபி ஆண்டவரின் இல்லத்துக்கு வேண்டிய பாத்திரங்களை கலப்பற்ற வெண்கலத்தால் சாலமோனுக்கு செய்து கொடுத்தார். அரசர் சுக்கோத்துக்கும் செதராவுக்கும் இடையேயுள்ள யோர்தான் சமவெளி களிமண் பகுதியில் அவற்றை வார்ப்பித்தார். சாலமோன் செய்த கலன்கள் எல்லாம் கணக்கில் அடங்கா. அவற்றுக்கான வெண்கலத்தையும் நிறுத்துமாளாது. சாலமோன் கடவுளின் இல்லத்திற்கு வேண்டிய கலன்கள் எல்லாவற்றையும், பொற்பலிபீடத்தையும், திருமுன்னிலை மேசைகளையும், திரு தூயகத்திற்கு முன்பாக முறைப்படி வைக்க வேண்டிய விளக்கு தண்டுகளையும், ஏற்ற வேண்டிய விளக்குகளையும் பசும் பொன்னால் செய்தார். அதே போன்று மலர்களையும் விளக்குகளையும் அணைப்பான்களையும் பசும் பொன்னால் செய்தார். கத்திரிக்கோள்களையும் தீர்த்த செம்புகளையும் கரண்டிகளையும் தூப கலசங்களையும் பசும் பொன்னால் செய்தார். மேலும் கோவில் வாயில்களையும், அதாவது திருத்தூயக கதவுகளையும் தூய கதவுகளையும் தங்கத்தால் செய்தார்.